நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். நாங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் சைதை சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருக்கோம். சரிங்களா, இங்க இருக்கவங்க எல்லாருமே உறுப்பினர் தான். இங்க நம்ம தளபதியோட பிறந்த நாளை ஒட்டி 51வது பிறந்த நாளை ஒட்டி 70 நிகழ்ச்சி நாங்க 7 வட்டத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இதுல சில ஆளுமை கட்சிகள் எங்களை அமுக்க பாக்குது, சில நலத்திட்ட உதவிகளை தடுக்க பாக்குது. சரிங்களா, இதை முறையிட்டு நாங்க காவல்துறையிட்ட முறையிட்டோம். நாங்க நிக்கிற இடத்துலயே இந்த இடத்துல அன்னதானம் பண்ணோம். அன்னதானம் 510 பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி போட்டிருந்தோம். ஒரு பேனர் வைக்க விடல, சாப்பாடு இங்க போடக்கூடாதுட்டாங்க, ஏன்னா அது ஹாட்ஸ்பாட் ஏரியான்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுமதி வாங்கியிருக்கோம். அதுக்கான லெட்டர் இருக்கு. ஐயா, நான் வழக்கறிஞரியா, ஏன் நான் முறையான விஷயத்தை நான் சொல்லி தான் வாங்கியிருக்கேன். அனுமதி வாங்கின அப்புறமா ஏன் உங்களுக்கு மறுக்கறாங்க? அதுதான் ஏன் தெரியல. அந்த மறுப்பு தான் எங்களுக்கு தெரியல. கேட்டா மேலிடத்து பிரஷர். ஒரு வாரமா பேனர் இருக்குது. நலத்திட்ட உதவிகள் நாங்க 10 நாள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அன்னதான நிகழ்ச்சி, மருத்துவ முகாம், ஸோ இந்த மாதிரி பல ரத்த தான முகாம், பல திட்டங்களை மகளிருக்கு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் அதை இன்னைக்கு தான், நேற்று நைட்லேருந்து அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல, அது நீங்கள் தான் ஏன் கேட்கணும். 2026 வர சட்டமன்ற தேர்தலில் தளபதி ஒரு தனிப்பெரும் சக்தியாக சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தளபதி வரும்போது அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக வரும்ன்றதை எதிர்பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற எழுச்சியில் தளபதியோட எழுச்சியை பார்த்து இன்னைக்கு ஆளுங்கட்சி பயப்படுது. அவங்களோட அதிகாரத்தை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் 150 விளம்பர பதாகைகள் தளபதியோடைய பிறந்த நாளுக்காக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைமை நம்ம சேது ராமச்சந்திரன், சதீஷ் ராமகிருஷ்ணன் இவங்களோட தலைமையில் 14 வட்டத்திலையும் வட்ட செயலாளர் எல்லா குழுவும் நாங்கள் அமைச்சு தெளிவான அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியல் இன்னைக்கு நாங்கள் நடத்துகிற திட்டம் எல்லாமே எல்லா நலத்திட்டமும் மக்களை போய் சேருது. அது அன்னதானமாக இருக்கட்டும், இலவச புடவை கொடுக்குறதா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்களுக்கான நிகழ்ச்சியாக பண்ணுறோம். விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலை. இந்த நிகழ்ச்சியை தடுக்கணுன்றதுக்காக காவல்துறையும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு எங்களை எல்லா பேனரும் ஆரம்பத்திலே எங்களை தடுத்துருக்கலாம். எங்களை 150க்கு மேற்பட்ட பேனர்களை சைதாப்பேட்டை முழுவதும் நாங்கள் வச்ச பிறகு நேற்று நைட்லேருந்து ஜேசி ஆர்டர்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க மாவட்ட இஷ்டத்துக்கு பேனர்களை கைட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்பரேஷனு, ஆர்டிஓ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு பக்கம் வேலை செஞ்சுருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் முந்தானத்து காலையில இருந்து தூங்காம ஒரு செகண்ட் நாங்கள் தூங்கல. எங்கள் கண்ணுங்களை பார்த்தா தெரியும். எங்கள் கண்ணை பாருங்க, நாங்கள் தூங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. எங்களை தூங்க விடலை. இன்னைக்கு எங்கள் அண்ணனோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும், மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு நினச்சா எங்களுக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. இது நடக்கிறது டெமோக்ரஸியா? இதை தான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்துட்டு போனாரா? இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இது மக்களாட்சி கிடையாது. புரியுதுங்களா? இது அம்பேத்கரை கொண்டாடுற திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா? இதுதான் சமூக நீதியா? எங்க நடக்குது டெமோக்ரஸி? இப்போ உதயநிதியோட பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேனர் வச்சாங்க. எங்கள் ஊர்லேயே வச்சாங்க ஒரு 50 பேனர். சரிங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்காத இந்த காவல்துறை தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் கேள்வி கேட்குதுன்னா எங்கள் கட்சியை பார்த்து பயப்படுறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.